மைஸ்டபன் எபிசோட் 10ல பார்ட் 2 பார்ட் 1 வந்து இன்னும் நீங்கள் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கன்னியூவாக புரியும். பார்ட் 1ஓட லாஸ்ட்டில் நம்ம ஜூனுக்கு அடிப்படை நம்ம சோனு இருந்துட்டு வாடா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனான். இப்போ நம்ம பார்ட் 2க்குள்ளே போயிடலாம். பார்ட் 2ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம சோன் வந்து ஜூன் அப்படியே அலையக்கா தூக்கிட்டு வந்து அவனோட பெட்டில் உட்கார வைக்கிறான். ஏன்னா நம்ம ஜூனோட காலில் கட்டு போட்டிருக்க, அவனால் நடக்க முடியாது. அதனால நம்ம சோன் வந்து அப்படியே அலையக்கா தூக்கிட்டு வந்து அவனோட பெட்டில் உட்கார வைக்க நம்ம ஜூனும் இருந்துட்டு சோன்கிட்ட நீ எத்தனை பேர் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன்கிட்ட கேட்க, சோன் இருந்துட்டு கண்டிப்பாடா நான் லவ் பண்ணுறவங்களே இந்த மாதிரி தான் கேர் பண்ணி பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு, ஆனால் நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணது இல்லையே, உன்னை மட்டும் தான் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு என்னை தாய் கூட இந்த மாதிரி பார்த்துக்கிட்டதில்ல, நீ என்னை இப்படி டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறியே அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்குறா. அதுக்கு சோன் இருந்துட்டு ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, நான் லவ் பண்ணுற பர்சனை நான் இப்படி தான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் வந்து அவனை ஒரு மாதிரி பார்க்குறான். நம்ம சோன் இருந்துட்டு சரி சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு நம்ம சோன் அவனோட பேக்கெட்ல இருந்து ஒரு லாலிபாப் எடுத்து நீட்டுறா, இந்தா வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஜூன் பையனும் அதை வாங்கிட்டு நீ ஏன் எனக்கு இப்போ அடிக்கடி இந்த மாதிரி லாலிபாப் கொடுத்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, சோன் இருந்துட்டு ஏன்னா நான் அடிக்கடி ஒரு சின்ன பையனோட சண்டை போட்டுட்ருக்கேன்னா அந்த பையனை சமாதானப்படுத்தணும் இல்லையா, ஸோ அந்த பையனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பையனை சமாதானப்படுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு அவனோட தலையை அப்படியே கழிச்சு விட்டுட்டு சோன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். நம்ம ஜூன் பையன் அவன் வாங்கி கொடுத்த லாலிபாப்பை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி கியூட்டாக ஸ்மெல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். நெக்ஸ்ட் நம்ம விண்ணையும் ஜூனையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம வின் பையன் சோனை பற்றி ஓவராக புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கான். நம்ம சோன் வந்து ஜூனை பார்க்கறதுக்காண்டி ஃபேக்ட்ரி வரைக்கும் போயிருந்தா இல்லையா, டே நான் அந்த மனுஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வின் வந்து நம்ம சோனை ஓவராக புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கேன். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு சோன் வரான். சோன் வரதை பார்த்துட்டு நம்ம வின் இருந்துட்டு அவனை லைட்டாக கலாய்க்கிற விதமாக பண்ணுறான்னு தெரியல. நானா இவனை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண சொன்னேன், தேவையில்லாமல் இந்த மாதிரி வேஸ்ட்டு செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, கொஞ்சமாவது பணத்தை மிச்சப்படுத்த வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு நீ சொல்லல தான் நானா தான் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்றதுல எனக்கு பெரிய விஷயமாலாம் ஒன்றும் தோணவே இல்லை, இந்த சரி ஓகேப்பா நீங்க என்னவோ பண்ணுங்க நான் கிளம்பி போறேன், நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வின் பையன் நம்ம சோன் கிட்ட அவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம ஜூன் இருந்துட்டு அடே வின் நில்றா என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போற அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. இவன் கேட்கற மாதிரி தெரியல, அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம சோனு இருந்துட்டு ஜூன் கிட்ட என்ன போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு இப்போ எதுக்கு நீ இவ்வளோ நைஸா பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இப்படியெல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோனு இருந்துட்டு இப்போ உனக்கு என்னதாண்டா பிரச்சனை, நான் நைஸா பேசினா நீ என்ன பாக்குற, நான் கோவமா பேசினா நீ என்ன கண்டுக்க மாட்டேங்கிற, ஸோ அதனால உனக்கு நைஸா பேசுறது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நைஸா பேசிட்டு இருக்கேன், இதில் உனக்கு என்னதாண்டா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு சரி ஓகே இப்போ நீ வரையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூனும் இருந்துட்டு சரி சரி ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் பையன் அங்கேருந்து கிளம்பி போக நம்ம சோன் பையனை பின்னாடி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்படி தூக்கிட்டாங்கன்னா என்னோட வேலை போயிடும், வேலை போயிடுச்சுன்னா பணமும் காலி ஆயிரும், பணம் காலி ஆயிடுச்சுன்னா உன்னோட ஃபேவரட்டான ஃபுட்டெல்லாம் என்னால் வாங்கி தர முடியாது, ஸோ அதுக்காண்டியே உன்னை என்னோட அம்மா ஊருக்கு போய் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், என்னால் உன்னை விட்டுட்டு உன்னை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, ஸோ அதுக்காண்டி நான் வாரம் ஒரு முறையாவது ஃப்ளைட் ஏறி இங்கே வந்தாகணும், எங்கள் அம்மா ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன்ட்டு கேட்பாங்க, அவங்க கிட்ட நம்மளை பற்றி சொல்லி ஆகணும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்ட்டு, எதுக்காண்டி என்னால் விட்டு கொடுக்க முடியாது, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உன்னை எங்கள் அம்மாவோட மருமகனை எங்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூன் பையன் ஒரு மாதிரி சோனையே பார்த்துட்டு இருக்கான். சோனை பார்த்துட்டு அந்த பக்கமா திரும்பிக்கிட்டு பையனுக்கு வெக்க வேற வருது, வெக்கப்பட்டுக்கிட்டே நம்ம சோன் கிட்ட அப்பனா நான் சாட்டர்டே 11 மணிக்கு மாலுக்கு போகலான்ட்டு நினைச்சேன், நீ ஃப்ரீயா இருந்தா அப்போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோனை இருந்துட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியா மாதிரி அப்பனா என்னடா அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, ஜூன் இருந்துட்டு இதையாவது நீ ஏன் கண்டுபிடுறா, ஏன்டா சும்மா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா முட்டாள் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு பையன் சிரிச்சுக்கிட்டே காரை விட்டு இறங்கி போயிடுறான். நம்ம சோன் பையனும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அப்படி பையன் ஃபீல் பண்ண, நம்ம தாய் டக்குன்ட்டு நம்ம சாம்ப் மேலே ஏறி உட்காந்துட்டு நீ என்ன ஒர்க் வேணாலும் பண்ணு நான் இந்த ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து சாம்ப் கிட்ட சொல்லிட்டு நம்ம தாய் பையன் அப்படியே நம்ம சாம்பை போய் கிஸ் பண்றான். அடே மார்னிங்கே வாடா இந்த மாதிரிலாம் ஆகும், ஆனா டேரக்டருக்கு ரொம்ப நல்ல மனுஷன்னு நினைக்கிறேன், ஒரு எபிசோட்ல 2 இன்டிமேட் சீன் வச்சிருக்காங்க, போன எபிசோட்ல வைக்கலைங்கிறதுக்காண்டி இந்த எபிசோட்ல வச்சிருக்காங்க போல, எப்படி நம்ம பசங்க மார்னிங்கே இங்க நல்லா குஜாலா குலுன்ட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வின்னை தான் காமிக்கிறாங்க. வின் வந்து அவனோட ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம சோன் வரான். சோன் வந்து நம்ம ஜூன் பையனை தான் தேடி இருந்தா. நம்ம வின்னர் இருந்துட்டு ஹியா இவ்வளோ சீக்கிரம் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், 8 மணி தான் ஆகுது, நீ யாரை தேடுற, ஜூனெல்லாம் இங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி வின் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு அப்ப சரி போனா அதெல்லாம் சொல்ல முடியாது, நீல சின்ன பையன் இன்னும் வளர வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோன் பையன் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். நம்ம வின் பையன் இருந்துட்டு சரிப்பா நான் கிளம்புறேன் எனக்கு ஒர்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வின் வந்து சோன் கிட்ட டாட்டா சொல்லிட்டு பையன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான்.
இவன் போனதுக்கப்புறம் நம்ம ஜூனோட மொபைலுக்கு கால் வருது. நம்ம ஜூன் பையன் அவனோட மொபைல் அங்கே தான் வச்சுட்டு போயிருக்கான் போல. நம்ம ஜூனோட மொபைலுக்கு நம்ம ஜோம் பையன் தான் கால் பண்ணுறான். நம்ம சோன் பையன் அட்டன் பண்ணுறான். நம்ம ஜோம் இருந்துட்டு இந்த மாதிரி இன்னைக்கு நீ ஃப்ரீயா நம்மளுக்கு நான் அவனோட ஆள் பேசுகிறேன், இதுக்கப்புறம்லாம் அவனுக்கு கால் பண்ணாத என்ன அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து நம்ம ஜோனை பிடிச்சி திட்டி விட்டுட்டு காலை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு பையன் பயங்கர கோவமாக அங்கே உட்காந்துருக்க. நம்ம ஜூன் பையன் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்போதான் ஜூன் பையன் சோனை பிடிச்சி திட்ட, டேய் உன்னை என்ன தவிர வேற யாராவது ட்ரை பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க. ஜூன் இருந்துட்டு என்னடா லூசுத்தனமாக கேள்வி கேட்டுட்டு இருக்க, முதல்ல இங்கேருந்து வெளியே போய் தொலைடா, நான் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல. சோன் இருந்துட்டு நல்லா போக முடியாது, ஒழுங்கா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, அதுக்கப்புறமா நீ குளிப்ப அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க. ஜூன் இருந்துட்டு டேய் சொன்னா புரிஞ்சுக்கடா, நான் நேக்கடா இருக்கேன்டா, போய் தொலைடா சாமி அப்படிங்கிற மாதிரி சோன் கிட்ட ஜூன் சஸ் மட்டும் கொடுறா ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் பையன் கிட்ட சோன் பையன் கெஞ்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு அப்படியே பக்கமாக போக நம்ம ஜூன் பையன் டக்குன்ட்டு சோனோட லிப்ஸில் கையை வச்சுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, லிப்ஸில் மட்டும் தான் கிஸ் பண்ணணும், மற்ற எதுவும் பண்ணக்கூடாது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல. சோனும் இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி கிஸ் வந்து கொஞ்ச நேரம் அங்கே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அப்புறம் போக போக நம்ம சோன் பையனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹை ஆக ஆரம்பிச்சு பையன் பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜூனுக்கு கடுப்பாயிட்டாலே என்னடா பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து சொன்னேன்ல லிப்ஸ் மட்டும் தான், வேற எதுவும் கிடையாது போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல. சோனும் இருந்துட்டு சரி ஓகே நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு தாட்டி வேணா ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க. ஜூனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடாம போற. மறுபடியும் 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சாஃப்டா. நம்ம சோன் பையன் சொல்ற பேச்சை கேட்குற மாதிரி தெரியல, முதல்ல சாஃப்டா தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சின்னதாக ஊஞ்சல் மாதிரி 2 போட்டிருக்காங்க. அந்த ஊஞ்சல்ல 2 பேருமே ஆளுக்கு ஒன்றா உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஜூன் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை அப்படியே விளையாண்டுட்டு இருக்கா ரொம்ப ஹாப்பியா. நம்ம சோன் வந்து அதை பார்க்குறான். பார்த்துட்டு நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க. ஜூன் இருந்துட்டு இப்போ நீ என்னதான் சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி கேட்க. அது ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட கேட்டேன் என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்குறான். அதுக்கு ஜூன் இருந்துட்டு முதல்ல ஒன்று எனக்கு பிடிச்சது தான், ஆனால் எனக்கு கொஞ்சம் இப்போ டைம் வேணும் யோசிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்கிறான். அதுக்கு நம்ம சோன் வந்து ஜூனோட அந்த ஊஞ்சல் இருக்கு இல்லையா, அந்த ஊஞ்சலை பிடிச்சிக்கிட்டு ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கையை அப்படியே பிடிக்கிறான். பிடிச்சி இப்போ அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க. நம்ம ஜூன் பையன் டக்குட்டு நம்ம சோன் கிட்ட இருந்தா அவன் கையை எடுத்துடுறான். கையை எடுத்துட்டு ஏண்டா முதல்ல என்னடானா நீ என்னோட ஒய்ஃபா இருக்கியான்ட்டு கேட்குற, அப்புறம் என்னடானா என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கான்ட்டு கேட்குற, என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க. சோன் இருந்துட்டு ஆமா நான் கேட்டா மட்டும் நீ எஸ்ன்னு சொல்லிட்டியாக்கும், நான் தான் உங்ககிட்ட கேட்குறேன்ல என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கியான்ட்டு, ஏன்டா நீ எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்குறான். அதுக்கு ஜூன் இருந்துட்டு சரி ஓகே இப்போ உன்னோட ஃபீல் தான் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க. சோன் இருந்துட்டு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா என்னோட ஃபீல் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்கிறான். சொல்லிட்டு நீ எப்படியும் கடைசியாக எனக்கு எஸ் தான் சொல்லுவேன், அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல. நம்ம சோன் பையன் அப்படியே சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டேவும் நான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது நீயும் என்னை பிடிச்சிருக்குன்ட்டு என்கிட்ட சொல்லுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ அப்படி சொல்லவே இல்லை, இப்போ என்னடானா என்ன பிடிச்சிருக்குன்ட்டு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜூன் பையன் சோன் கிட்ட சொல்ல. நம்ம சோன் பையன் எழுந்திரிச்சு நம்ம ஜூனை பார்த்து நான் உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனோ அப்பத்துலேருந்து உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உன்னோட அந்த ஆட்டிடியூட் என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு, உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் பெரியவங்க கூட ஈஸியாக மிங்கிள் ஆக மாட்டாங்கன்ட்டு நான் நினச்சேன், ஆனால் நீ அப்படி கிடையாது, மற்றவங்க கூட நல்லாவே மிங்கிள் ஆன, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல. ஜூன் டக்குட்டு எழுந்திரிச்சு ஏன்னா மற்றவங்க யாருக்கும் உன்ன மாதிரி அவ்வளோ சீக்கிரமாலாம் கோவம் வராது அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு இப்போ என்னடானா நீ என்னை லைக் பண்ணுறேன்ட்டு சொல்லிட்டு அலையிற, உனக்கு நிஜமாவே என்னை லைக் பண்ணுறதில்ல, உனக்கு ஓகேவா, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா, நான் இன்னும் அதே சின்ன பையன் தான், அதே ஜூன் தான், உன்னை விட சின்ன பையனை லைக் பண்ணுறது உனக்கு ஓகேவா, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா, ஏன்னா நீ சொல்லியிருக்க சின்ன பையனை டேட் பண்ண மாட்டேன்ட்டு, அப்படியே டேட் பண்ணாலும் அது என்ன மட்டும் கிடையவே கிடையாதுன்ட்டு நீ சொல்லியிருக்க, இப்போ உனக்கு ஓகேவா என்ன டேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து நம்ம சோன் கிட்ட சொல்ல. அதுக்கு நம்ம சோன் இருந்துட்டு ஜூனை பார்த்து நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பார்த்தேனோ அப்பத்துலேருந்து உன்னை நான் டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜூன் கிட்ட சோன் சொல்கிறான். சொல்லிட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் எப்பத்துலேருந்து என்ன பிடிக்க ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடியா, அப்படி இல்லாட்டி நம்ம 2 பேரும் ஒன்றா தங்கியிருந்தோமே ஒரே வீட்டில், ஏன்னா நான் தாயோட லிட்டில் தம்பி இல்லையா, ஸோ அதனால நீ எனக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் சைஸ் சின்னதுன்னு சொல்லி தானே எனக்கு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல. சோன் இருந்துட்டு நீ ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்ரா, சைஸ் சின்னதுன்னா நான் தாயோட தம்பியான விண்ணுக்கு கொடுத்துருப்பேன்ல, அதையே நான் உனக்கு கொடுக்கணும், உன் மேலே கேர் இல்லாமலையா நான் உனக்கு கொடுத்துருப்பேன், கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு நம்ம சோன் ஜூனோட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். பிடிச்சிக்கிட்டு உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, தாயோட அப்பா எனக்கு வியட்நாமில் நிறைய ஒர்க் வந்து கொடுத்துருந்தாரு, நான் ஏன் அங்கே போகலன்ட்டு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க. ஜூன் இருந்துட்டு
ஏன்னா உன்னோட ஃபேமிலிக்காண்டி தானே நீ அங்கே போகல அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு கிடையாது, அதுக்கு காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு என்னடா சொல்கிற நானா அப்படிங்கிற மாதிரி பையன் ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் நம்ம ஜூன் வந்து சோனையை பார்த்துட்டு இருந்தா, சோனு இருந்துட்டு நான் தான் என்கிட்ட சொன்னேன் இன்னும் 2 வாரத்தில் இன்டர்ன்ஷிப்காண்டி நீ இங்கே ஒர்க் பண்ண வரேன்ட்டு. நான் அப்போ தான் முடிவு எடுத்தேன் நான் அங்கே போகக்கூடாது, தாய்லாண்ட்லேயே ஒர்க் பண்ணணுன்ட்டு. ஏன்னா உன்னை பார்க்கறதுக்காண்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கார்ல இருந்து இறக்கி விட்டுட்டு போன, ஒரு குட் பை கூட சொல்லாமல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து இத்தனை வருஷமா அவன் மனசுக்குள்ளே அடக்கி வச்சிட்டு இருந்தா அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக நம்ம ஜூன் கிட்ட கொட்டி தீர்த்துட்டான். நம்ம ஜூன் பையனுக்கு இது எதையும் அவனால் நம்பவே முடியல. நம்ம ஜூன் பையன் ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் நம்ம சோன் பையன் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான். நம்ம சோன் பையனுக்கு அப்போவே பிடிச்சிருக்கு. அதாவது வீட்டில் நம்ம சோன் பையன் தனியாக மேட்ரு பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜூன் பையன் எட்டி பார்த்து நம்ம சோன் பார்த்து வாடா உனக்கு நான் கற்று தரேன்ட்டு அந்த ஃபால் பக்கத்தில் உட்காந்து மேட்ரு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போவே நம்ம சோன் பையனுக்கு பிடிச்சிருக்கு நம்ம ஜூன் பையனை. நம்ம சோன் பையன் தான் ஜூன் பையன்கிட்ட சொல்லாமல் ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருந்தா எனக்கு சின்ன பசங்களையே பிடிக்காதுன்ட்டு. இப்படி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறதோட எபிசோட் 10ல் பார்ட் 2 வந்து இங்கே கம்ப்ளீட்டாக முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. இன்னும் 2 எபிசோட் மட்டும் தான் இருக்குது. இதை முடிச்சுட்டு நம்ம வந்து நியூவாக சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே, பாய் மை ஃபேமிலிஸ், பாய்.